இஞ்சி இடுப்பழகிய இயக்குனர் வசந்த மாளிகை இயக்குனரோட பேரன். 1972ல சிவாஜி கணேசன், வாணி ஸ்ரீ நடிச்ச காதல் காவியம் வசந்த மாளிகை. அந்த படத்தை அப்போதைய பிரபல இயக்குனர்கள்ல ஒருத்தரான K.S. பிரகாஷ் ராவ் இயக்கியிருந்தாரு. அப்போ சூப்பர் ஹிட்டான வசந்த மாளிகை படத்தை பல மொழிகள்லயும் ரீமேக் செஞ்சாரு அவரு. தெலுங்குல அதிக காதல் படங்களை இயக்குனவர் இவரு. 50 படங்களுக்கு மேல இயக்கியிருக்காரு. அவரை தொடர்ந்து அவரது மகன் K.S. ராகவேந்திர ராவும் இயக்குனரானாரு. இவரும் ஏராளமான படங்களை இயக்கியிருக்காரு. இப்போ 3வது தலைமுறையில இருந்து பிரகாஷ் இப்போ இஞ்சி இடுப்பழகின்ற படத்தை இயக்கியிருக்காரு. ஆனா இவர் பல படங்கள்ல நடிச்சுட்டு இப்போ இயக்குனராக இருக்காரு. தெலுங்குல தான் இந்த இஞ்சி இடுப்பழகி படம் 0 சைஸ்னு முதல்ல உருவாக இருந்தது. அப்போதான் அனுஷ்கா நடிப்புல உருவாகிக்கிட்டு இருந்த பாகுபலி, ருத்ரமாதேவி ஆகிய படங்கள் தமிழ்லயும் வெளியாக இருந்ததுனால 0 சைஸ் படத்தை தமிழ்லயும் இயக்க முடிவெடுத்து தமிழ் தெலுங்கு நடிகர்களை கலந்து நடிக்க வச்சிருக்காங்க. அதையடுத்து தமிழ்ல இளையராஜாவோட இசையில சூப்பர் ஹிட்டான இஞ்சி இடுப்பழகி பாடல் வரிய இந்த படத்தோட தலைப்பா வச்சிருக்காங்க. ஆக தன்னோட தாத்தா K.S. பிரகாஷ் ராவ் காதல் படங்களா இயக்குன நிலையில அவரோட பேரன் பிரகாஷ் வித்தியாசமான கதைக்களத்துல, அதாவது உடல் பருமனான ஒரு பெண்ணோட திருமண வாழ்க்கையில ஏற்படும் பிரச்சனைகளை மையமா வச்சு இயக்கியிருக்காரு.